அடங்காத ஆசை, பேராசை, பொருளாதார ஆசை, பதவி வெறி. இவருக்கு ஒன்றும் அரசியல் இழப்பு கிடையாது. யாருக்கு? ஆதவ அர்ஜுனா. இப்போ இது அதை தெரிந்து கொண்டு தான் நான் வழக்கு போட போறேங்கிறார். இனிமே எங்க பேரை பயன்படுத்தினீங்கன்னா உன்னை எங்க இழுப்பேன், கோர்ட்ல இழுத்துருவாங்கிறாரு. இவருடைய அதிகார ஆசை, பொருளாதார ஆசை, இதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. மார்ட்டின் குடும்பத்துக்குள்ள உள்ளே விடாமல் தடுப்பதற்கான அறிக்கை தான் வழக்கு போடுவேன். பலாயிரம் கோடிக்கு ஊழல் நடந்தா வாரண்ட். நீங்க அரசியல்வாதியாக ஆதவ அர்ஜுனா மாறி பிஜேபியை தாக்குற பொழுது அவர்களுடைய கோப பார்வைக்கு ஆளாக நேரிடும். அவன் ஒரே நாள் ஈடி வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் வடிச்சிட்டு போயிடும். இந்த பாண்டிச்சேரியில போய் மார்ட்டின் மகனெல்லாம் அரசியல் பண்ணவே முடியும். தமிழ்நாட்டை போல முட்டாள்கள் பாண்டிச்சேரி இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள். ஐரோப்பாக்காரன் வந்தால் நீங்கள் ஜெயிச்சுட்டு போயிடலாம். இந்த அரசியல் பயிற்சி வகுப்பு எந்த அளவுக்கு பலன் இல்லை, அரசியல் தெரிஞ்சா தானே அவனுக்கு பயிற்சி கொடுக்க முடியும். ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கு அரசியல் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? எது சண்டை, எது காமெடி, எது காவாலா பாட்டு, நடிகைக்கு எங்க துணி அவுந்து விழுகும், இப்படியெல்லாம் சீனா போடுறது. இதுதான் விஜய்க்கு போட்டு. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்ம ஒரு சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஆதவ அர்ஜுன் அவர்கள் தன் தந்தையுடைய பணத்தை எடுத்து தவறாக செலவு செய்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அதிபருடைய மகன், லாட்டரி அதிபருடைய மகன் சார்லஸ் அவர்கள் வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு எழுவதற்கான காரணம் என்ன? இல்லை, இப்போ ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தவரை டெய்ஸியை, மார்ட்டினுடைய மகள் டெய்ஸியை திருமணம் செய்ததன் மூலம் ஒரே இரவில் பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரராக மாறினார். அப்போது இந்த லாட்ரி மார்ட்டினுடைய சாம்ராஜ்யம் இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கு. இப்போ அவருடைய நிலைமை, மார்ட்டினுடைய நிலைமை, அப்போலோ மருத்துவமனை கல்கத்தாவில் மூளை கட்டி வந்து ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் தெளிவாக தான் இருக்காரா? எல்லாம் தெரியுமா அவருக்கு? இல்லை, அது அனுமதிக்கப்பட்டிருக்கார், அவ்வளோதான். நம்ம அதுக்கு மேலே அதை ஆராய்ச்சியெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் அப்போலோ மருத்துவமனையில் 1 மாதம் இருக்காருன்னா நீங்கள் அது அவ்வளோதான். ஆமாம், இப்போ நம்ம அவரை 100 ஆண்டு காலம் வாழ வாழ்த்துவோம். அதில் எந்த நம்ம அதை விமர்சனமே பண்ண முடியாது. ஏன்னா உருவாக்கப்பட்ட உயிர்கள் அனைத்துமே அதனுடைய கால அளவு வரை வாழ வேண்டும் என்பது தான் நமது எண்ணம். இதுதான். அப்போது ஒரு சிறு பறவை கூட அழிந்து போகக்கூடாது. அது அதனுடைய முழு ஆயுட்காலம் முழுக்க வாழணும்னு தான் நம்ம விரும்புகிறோம். நம்ம அதுக்குள்ளே போகலை. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆதவ அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருந்தார், அப்புறம் விசிகாவுக்கு வந்தார், இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்கார். இவரை சுற்றி தகவல் வருகிற பொழுது ஆதவ அர்ஜுனா ஃப்ரம் கேர் ஆஃப் மார்ட்டின், லாட்ரி மார்ட்டின். திமுகவில் இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா கேர் ஆஃப் லாட்ரி மார்ட்டின். சிறுத்தைக்கு வந்த பிறகு அதே லாட்ரி மார்ட்டின். இப்போ தாவேக்கா அதே தான். அப்போ இவருடைய அனைத்து செயல்களுமே எங்க பாதிக்குது? அவரை பாதிக்கும், தெரிந்தோ தெரியாமல். அப்போ இப்போ அவர் மைத்திரி என்ன சொல்றாரு? அப்பாவோட பணத்தை எடுத்து சார்லஸ் மார்ட்டின் அவர் என்ன சொல்றாருன்னா, இவருடைய அதிகார ஆசை, பொருளாதார ஆசை, இதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. அண்ணாமலை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குறாரு. எங்க தாவேக்கா பொதுக்குழு மேடையில் அண்ணாமலையை பேசுவது ஒண்ணுதான், அமித்ஷாவை பேசுவது ஒண்ணுதான். அப்படிங்களா? ஆமா, மாநில தலைவர் பாஜக அங்கு தாக்கப்படுகிறது, அவ்வளவுதானே. அண்ணாமலை தனிநபரை தாக்குறது அல்லது பாஜக
தாக்கப்படுகிறது. இது மோடியும் பாஜக தான், சாவர்காரும் பாஜக தான், நாக்பூர் இருக்கிற மோகன் பகாவத்தும் பாஜக தான். பாஜக இல்லைன்னா பாஜகவுடைய தாய் கழகமான RSS. இதுதான். அப்போ இது எங்க தொழிலுக்கு பெரிய இடையூறை ஏற்படுத்தும். தொழிலுக்கு எல்லாம் கள்ள லாட்டரி தொழில் தானே, நல்ல லாட்டரி இல்லை. பல வழக்கு சிபிஐயில் போடப்பட்டு பல வழக்கு நிலுவையில் இருக்கு, இன்னும் பெண்டிங்ல இருக்கு. பல சிபிஐ வாரண்ட் இருக்கு. சிபிஐ பல ஆயிரம் கோடிக்கு ஊழல் நடந்தா வாரண்ட் இருக்கு. அப்போ இதெல்லாம் நீங்கள் அரசியல்வாதியாக ஆதவ அர்ஜுனா மாதிரி பிஜேபியை தாக்குற பொழுது அவர்களுடைய கோப பார்வைக்கு ஆளாக நேரிடும். அப்படி நேரிட்டால் அவன் ஒரே நாள் ஈடி வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் வடிச்சிட்டு போயிடுவான். அவன் வந்தானா ஒரு 50-100 பேர் வந்தானா எவ்வளோ வடிச்சிட்டு போவான்? ஒரு 1000 கோடி வடிச்சிட்டு போவான். அதான் அவன் போடுற ஃபைன். அப்போ இது யாருக்கு இழப்பு? குடும்பத்துக்கு இழப்பு. ஆதவ் அர்ஜுனா என்ற தனிநபருக்கு இழப்பு அல்ல. இப்போ மாமா அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் மார்ட்டின் இப்போ ஓய்வில் இருக்கார், மருத்துவமனையில் இருக்கார். இப்போ இதை அவருடைய பியூரோக்ரசி பூராமே செயல்பட முடியாமல் இருக்கு. இப்போ எந்த தொழிலுக்கு ஊறு நேர்ந்தாலும் சொத்துக்கு பிரச்சனை வந்தாலும் மார்ட்டினுடைய நிறுவனம் தான் இழப்பை சந்திக்க நேரிடும். இவருக்கு ஒன்றும் அரசியல் இழப்பு கிடையாது. யாருக்கு? ஆதவ அர்ஜுனாவுக்கு. இப்போ இது அதை தெரிந்து கொண்டு தான் நான் வழக்கு போட போகிறேங்கிறார் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். என்ன சொல்றாரு? கோர்ட்ல இழுத்துருவாங்கிறாரு. இனிமே எங்க பேரை பயன்படுத்தினீங்கன்னா உன்னை எங்க இழுப்பேன்? கோர்ட்டில் போட்டு இழுத்துருவேன். கோர்ட்டை இழுத்தா தான் நீங்கள் பார்க்குற பிஜேபி என்ன தெரியும்? ஏப்பா மார்ட்டின் குடும்பம் தேவையெல்லாம் இழுக்கிறான்ப்பா, அவங்க வழக்கு போட்டிருக்காங்கப்பா, 2 பேருக்கு சண்டை, 2 பேருக்கு முரண்பாடு முற்றுகிறது. இதனால் இவர் சொத்து காப்பாற்றப்படும், காக்கப்படுவதற்கான முன்னெச்சரிக்கை தான் ஆதவ அர்ஜுனையுமே எங்கள் பேரை யூஸ் பண்ணிங்கன்னா வழக்கை போடுவோம். நீ என்னுடைய சகோதரி டெய்ஸியினுடைய கணவராக இருந்திருப்போம், ஆனால் எங்கள் நிறுவனத்துக்கு இழப்பு ஏற்பட்டால் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். இவருக்கு சொத்துல பங்கு உண்டாயா திரு ஆதவ அர்ஜுனா? கண்டிப்பாக சொத்துல பங்கு உண்டு. மகளுக்கு உண்டான பங்கு அப்பன் சொத்து மகளுக்கு வருமில்ல. நீங்கள் இது பெண் உரிமை சட்டத்தில் பெரியார் வாங்கி கொடுத்தது. பெண்களுக்கும் சொத்துரிமை கொடுறா, தகப்பன் வழி சொத்து. அப்போ எப்படி பார்த்தாலும் டெய்ஸிக்கு ஒரு 1 லட்சம் கோடி வரும். எவ்வளோ வரும்? 1 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி வரும். அப்போ இந்த சொத்துக்களை வைத்து அவர் அரசியல் பண்ணுறதுக்கு அதான் அவர் ட்விட்டரில் போட்டிருக்காரு. அடங்காத ஆசை, பேராசை, பொருளாதார ஆசை, பதவி வெறி, எவ்வளோ கோடி கொடுத்தாலும் செலவழிட்டு கடைசியில் திமுக பல 1000 கோடி கொடுத்து காணாமல் போச்சு. செல்ஃபிக்கு வந்து இப்போ பணம் போச்சு. இப்போ விஜய்கிட்ட வந்து பணம் போயிட்டே இருக்கு. எங்கள் பேரும் டேமேஜ் ஆகுது. நீ உன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அண்ணாமலை பேசுனா ஆளுகிற பிஜேபி கோபப்படும். கோபப்பார்வை இந்த பக்கம் திரும்பும். திரு விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? விஜயில் தலையிடவே மாட்டார். ஏன் தலையிட மாட்டார்னா அவருக்கு அது தேவையில்லை. மாநாட்டு செலவு பண்ணு, பொதுக்குழுக்கு செலவு பண்ணு, இதுதான் அவர் வேலையை தவிர அவர் இதை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு தூய்மையான அரசியல்வாதியாக தன்னை முன்னிறுத்துகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஊழல் கட்சியின் பட்டியலிடுறார். அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒரு ஆளை கூட வச்சிருக்காரு, அதை அவர் சிந்திக்க வேண்டாமா? இல்லை, அப்படிப்பட்ட நபர்கள் இருந்தால் தான் அரசியல் பண்ண முடியும். நீங்கள் அக்டோபர் 27க்கான செலவு யாருது? இவரோட தான், ஆதவ அர்ஜுனாவுது. ஆதவ அர்ஜுனா உள்ள இடி ரெய்டு போகுது. மாநாட்டுக்கு பந்தல் செலவுக்கு, கரண்ட்டுக்கு பில்லுக்கு போனது எல்லா பில்லு பூரா எங்கே இருக்குது? திரு ஆதவ அர்ஜுனா வீட்டில் இருக்கு. அப்போது விஜயினுடைய எல்லா பொருளாதார தேவைகளும் யார் பண்ணுறான்? திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள். இடையில திரு அண்ணாமலை அவர்களுக்கும் சார்லஸ் அவர்களுக்கும் ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதாகவும் பேசப்படுது. புதுச்சேரியில குறைந்தபட்சம் ஒரு துணை முதலமைச்சர் ஆவறதுக்கு முயற்சி பண்றாரு திரு சார்லஸ் அவர்கள்னு. இதுக்கு இடையூறா இருக்காரு திரு ஆதவ் அவர்கள் அப்படின்னு பேசப்படுது. இதெல்லாம் உண்மைதானா? முதலமைச்சர் இல்லை, பாண்டிச்சேரியில் போய்
மார்ட்டின் மகனெல்லாம் அரசியல் பண்ணவே முடியாது, உறுதியாக பண்ண முடியாது. தமிழ்நாட்டை போல முட்டாள்கள் பாண்டிச்சேரியில் இல்லை. ஆமாம், தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள். ஐரோப்பாக்காரன் வந்தால் நீங்கள் ஜெயிச்சுட்டு போயிடலாம், ஆசியா இப்போ ஜப்பானுக்காரன் வந்தாலும் ஜெயிச்சுட்டு போயிடலாம். இவனுக்கு 300 ரூபா தான் தேவை. ஓட்டுக்கு 300 கொடுத்தீங்கன்னா ஓட்டு போட்டுருவான். கூட 2 குவார்ட்டர் கொடுத்தீங்கன்னா 2 ஓட்டு போட்டுருவான். இங்கே வாக்குகள் விற்கப்படுகிற நாடு இது. வாக்குகள் எந்த நாட்டிலும் இப்படி விற்கப்படாது. ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறோமோ மக்களுடைய ஜனநாயக உரிமையை? நீங்கள் ஜனநாயக உரிமை மக்களுக்கு தெரிஞ்சால் நமக்கு சந்தோஷம் தானே. மக்களுடைய ஜனநாயக உரிமை அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதுதான் பெரியார் சொன்னார். முட்டாள்கள் ஓட்டு போடுகிறான், அயோக்கியன் ஆட்சிக்கு போறான்னு. இதை விட வேற வார்த்தையே தேவையில்லையே. இவன் யாருக்கு இவனுடைய வாக்கு வங்கியினுடைய மதிப்பு தெரியல. குவார்ட்டருக்கு பிரியாணிக்கு காக்கா பிரியாணிக்கு ஓட்டு போடுறான். அதுதான் பெரியார் சொன்னார். எதுக்கு ஓட்டு போடுறான்? பெரியார் ஏன் முதலமைச்சர் ஆகலை? இந்த 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 கான்ஸ்டியூஷனை ஏன் திருத்த முடியும் அவருக்கு நம்பிக்கை எல்லாம் போனது என்ன காரணம்? பெரியாரவர் ஒரு அறிவுஜீவி ஆனால் உண்டா? பள்ளிக்கூடத்துக்கே போகாத பெரியாரும் காமராஜையும் படிக்காமல் எவனும் பல்கலைக்கழகத்துக்குள்ளே போக முடியாது. பல்கலைக்கழகம் கட்ட ஆரம்பிச்சா, நம்ம பச்சைமுத்து மாதிரி கல்வி கொள்கைகள்லாம் கட்ட ஆரம்பிச்சா, பெரியார் புத்தகங்களையும் காமராஜுடைய தத்துவங்களையும் வச்சா தான் அந்த பல்கலைக்கழகம் நிறைவு பெறும். பள்ளிக்கூடத்துக்கே போகல, மலைக்கே ஒதுங்கலை, எல்லாம் 3ஆம் நாள் 5ஆவது தான். ஆனால் ஆராய்ச்சி செய்யாத விஷயங்களே கிடையாது. குறிப்பா இந்த பொதுக்குழு நடந்து முடிந்த பிறகு தாவேக்காவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து ஒரு அரசியல் வகுப்பு ஏற்பாடு பண்ண போறோம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு திரு விஜய் அவர்கள். குறிப்பா அந்த பொதுக்குழுவில் விஜய் பேசும் பொழுதெல்லாம் எழுந்து கை தட்டுறதை பார்த்து ஆதோர்ஜினா மாயா நாட்கள் அதிர்ந்து போனதா சொல்லப்படுது. இந்த அரசியல் பயிற்சி வகுப்பு எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும்? இல்லை, அரசியல் தெரிஞ்சால் தானே அவனுக்கு பயிற்சி கொடுக்க முடியும். ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கு அரசியல் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கே போகலைங்க. ஆடு மாட்டோட வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவன். ஆடு மாடு மேய்ப்பது தவறாயா? தவறு இல்லை. எந்த வேலையும் செய்ய தகுதி இல்லாமல் தான் ஆடு மாடு மேய்க்க போவான். நீங்கள் போய் வாத்தியார் சொல்ல மாடு மேடா போடா, வாத்தியார் சொல்லுவாரா? மாடு மேய்க்க கூட தகுதி இல்லை. அப்போ நீங்கள் அது மாடு மேய்ப்பவன் மட்டமானவன் அல்ல. ஆனால் அவன் கல்வி அறிவே இல்லாதவன், பட்டறிவை மட்டும் வைத்திருப்பவன். கல்வி அறிவு இல்லாமல் எதை வச்சிருக்கிறவன்? பட்டறிவை வைத்திருப்பவன். அவன் விஞ்ஞானமயப்படுத்த முடியாது. அவனை விஞ்ஞானமயப்படுத்த. அப்போ அதை தான் பெரியார் சொல்றார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கல்வி இருக்கு, பகுத்தறிவு கல்வி இல்லை. மூடனா இருக்கான். மழை பெஞ்சா இடி இடிச்சா அர்ஜுனா அது எப்படி அவரை காப்பாற்றுவாரா? அப்போ மேகங்கள் மோதிக்கொள்ளுவதுதான் இடி. இந்த அறிவியல் அவனுக்கு போய் சேர்ந்தா அவன் பயப்பட மாட்டான். பயம் என்பதே அறியாமை, புரியாம தான். ஆனால் உங்களை என்னால் வலுவா என்னால் உங்களை கையாள முடியும்னா நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கிடையாது. அறியாமை, புரியாமை, தெரியாமை, இதுதான் பயம். ஆனால் இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு தான் திரு விஜய் அவர்கள் தாவேகா அல்லது திமுக தான் கடுமையான போட்டி, எங்களுக்கு நேரடி அரசியல் எதிரி அப்படின்றத பிரகடனப்படுத்துறாரு மேடையில். எப்படி இந்த கூட்டத்தை வச்சு அவருக்கு துணிச்சலா அவர் பேசுறாரு? திமுக வீழ்த்த முடியுமா? இல்லை, அவருக்கு திமுக எதிர்ப்பு தான் ஒரு 75 ஆண்டு அரசியல் தமிழ்நாட்டில். திமுகவை எதிர்க்கணும் தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார், முதலமைச்சர் ஆனார். வேற அவருக்கு எந்த அரசியலும் தெரியாது. எம்ஜிஆர் தொண்டனுக்கு என்ன தெரியும்? திமுக தான் தீய சக்தி, அது எதிர்க்கணும். எம்ஜிஆர் கதை முடிஞ்சது 77ல், 87 இறந்துட்டார். 93ல் வைகோ எப்படி உருவானார்? திமுகவுக்குள்ள இருந்து கருணாநிதியை பிடிக்காத அத்தனை பேரும் யார் பின்னாடி போனா? திரு வைகோ பின்னாடி மாவட்ட செயலாளர்கள் போனாங்க. அந்த தூண்கள் கருணாநிதியை ஒழிக்கணும், அவனுக்கு ஒரே கான்செப்ட் அதுதான். அப்போ அது முடிஞ்சது 93. 2003ல் திமுக ஒழிக்கணும் யார் வந்தா? விஜயகாந்த் வந்தார். என்ன கொள்கையும் கிடையாது, கூப்பாடு கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது. என்ன கொள்கை? கருணாநிதியை ஒழிக்கணும்யா.
இத்தனைக்கும் தங்க பணம் வாங்கி கொடுத்தவர் கலைஞருக்கு அவர் அதெல்லாம் வருது. கருணாநிதி தங்க பணம் கொடுப்பாரு, தங்கத்தில் எது வேணால் கொடுப்பாரு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் 14% கருணாநிதி ஒழிக்கத்தானே விஜயகாந்த் பின்னாடி வந்தான். விஜயகாந்த் பின்னாடி வந்தாங்க. ரைட்டியா? 2004 போங்க. 2009 சீமானுக்கு பின்னாடி இன்னைக்கு ஒரு 8% வந்தான். எது? கருணாநிதி ஒழிக்கணும் தான் வந்தான். கருணாநிதி ஒழிப்பதா தமிழ்நாட்டில் பிரதான அரசியல். அப்போ சரி, சீமான் போனார். சீமான் போன பிறகு இப்போ 2024 யார் வந்தா? திரு விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. என்ன கொள்கை? திமுக ஒழிப்பு. அப்போ திமுகவை ஒழிப்பதுதான் தமிழ்நாட்டில் பிரதான கொள்கை. இதுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு. இதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. இதுக்கு அதாவது நான் கார்பரேட் ஸ்டைலில் சொல்றேன். இதுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு, கார்பரேட் இருக்கு. இன்னொருத்த வந்து கட்சி ஆரம்பிச்சாலும், திமுக ஒழிச்சே திரும்பி ஆரம்பிச்சாலும் அவனுக்கு மேலே 50 லட்சம் பேர் போவான். இன்னைக்கு திமுகவை ஒழிப்பதற்கு ஏதாவது ஒரு கட்சி 2030 உருவானால், இப்போ 26 உருவானா 50 லட்சம் பேர் அவனுக்கு பின்னாடி போவான். அப்போ ஒரு கட்சி உருவாகும் கண்டிப்பா. ஒரு திமுக எதிர்ப்பு தான், வேற எந்த கான்செப்ட் இல்லை, கிடையாது. எந்த கான்செப்ட் இல்லை. அதைத்தான் விஜய் செய்கிறார், அதைத்தான் சீமான் செஞ்சார், விஜயகாந்த் செஞ்சார், வைகோ செஞ்சார், ஜெயலலிதா செஞ்சார், எம்ஜிஆர் செஞ்சார், அனைவரும் செஞ்சது தான். இப்போ இதையே அப்போ இந்த மார்க்கெட் படம் எப்படி நல்லா ஓடணும், என்ன கதை வைக்கணும், இதை வந்து யார் முடிவு பண்ணுவா? டைரக்டர் முடிவு பண்ணுவான், இயக்குனர் முடிவு பண்ணுவார். இந்த படம் 10 கோடி ரூபா செலவு, இதை 20 கோடி ஆக்கணும். எது கிளைமேக்ஸ், எது சண்டை, எது காமெடி, எது முக்காபுலா பாட்டு, எது காவாலா பாட்டு, நடிகைக்கு எங்கே துணி அவுந்து விழுகும், இப்படியெல்லாம் சீனை போடுறது. இதுதான் விஜய்க்கு போட்டுட்ருக்கார். விஜய் போடுறது இதுதான். திமுக எதிர்ப்பு என்பது தான். அவர் என்ன சொல்றாரு? உங்களை எதுக்கிறதா எனக்கு வேலை, அதிமுக ஒன்றும் கிடையாது, நான் தான் உங்களுக்கு மணி கட்டுறாள், நான் தான். இதுதான் விஜய்க்கும் திமுகவுக்கும் உள்ள வேறுபாடு. திரு விஜய் அவர்களுக்கு இந்த நோக்கம் இருக்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆளும் கட்சியை எதிர்த்து, குறிப்பா வந்து அதிமுக வந்து எதிரி கிடையாது, திமுகவுக்கும் நாங்க தான் எதிரி என்று 2வது இடத்துக்கு நகர்றாங்க. ஆனா ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஏதாவது தனிப்பட்ட கோபம் இருக்கா திமுக மேல இந்த எதிர்ப்பு காரணமாக? இல்லை, திமுக அவரை நிறைய பழி தொடர்ந்து பழி வாங்கிட்டே இருக்கு. அதை தீர்த்து கொள்ளுவதற்கான பிளாட்ஃபார்ம் தான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு விஜய். ஆதவ் அர்ஜுனாவுக்கு விஜய் அதை வந்து சிறுத்தையில் செயல்படுத்த முடியல. சிறுத்தையிலிருந்து ஆதவ் அர்ஜுனா வெளியே அனுப்பியது திமுக தான். ஆமாம், அடுத்தும் கொடுத்து. அப்போ அந்த கோபம் இருக்குது. திமுகவுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்காக நான் 5 வருஷம் உழைச்சேன். எப்போ? 16லேருந்து 21 வரைக்கும் உழைச்சேன். 21 வரைக்கும் 1000 கோடி செலவு பண்ணேன். இல்லீகலாக 1000 கோடி 2000 கோடி செலவு பண்ணேன். அதிகாரத்துக்கு வந்து என்னை தூக்கி வீசிட்டீங்க. இப்போ சரி, நான் இப்படியே எம்பியாக காமிக்கிறேன்னு சிறுத்தைக்கு போனேன், அங்கேருந்து விரட்டி விட்டீங்க. இப்போ விஜய்கிட்ட வந்திருக்கேன், பழி வாங்கியே தீருவேன், பழி வாங்கியே தீருவேன். இதுதான் அவருடைய அரசியல். திமுகவை பழி வாங்குவது தான் ஆதவ் அர்ஜுனாவுடைய முதல் கட்ட அரசியல். அடுத்து திரு சார்லஸ் அவர்களுடைய நகர்வு எதுவாக இருக்கும்? இந்த அறிக்கையோடு நின்றுமா? இல்லை, அறிக்கை என்பது பிள்ளையார் சொல்லி. இனி தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா, ஏன்னா அவங்க அப்பா இப்போ ஓய்வுக்கு போயிட்டார் மார்ட்டின். போன பிறகு ஆதவ் அர்ஜுனாவை இந்த மார்ட்டின் குழுமத்துக்குள்ள உள்ளே விடாமல் தடுப்பதற்கான அறிக்கை தான் வழக்கு போடுவேன். செக்கு வழக்கு போடுவேன், நீ உள்ள வராத, இருக்கிறதோட நீ இருக்கிறதோட ஒதுங்கிக்க. உன்னால எங்களுக்கு பொருள் இழப்பு, புகழ் இழப்பு, பயம் வரும், பய இழப்பு, ரைடு வரும், வருமான வரி வருது, அமலாக்கத்துறை வருது, சிபிஐ வருது, வடிவேல் சொல்ல பிபிஐ வருது, எல்லாயும் வருது. எல்லாம் இவரால். ஏண்டா நாங்கள் லாட்ரி விற்றோம், பாதி அடித்தோம், பாதியை ஒழித்தோம், நாங்களே பாதி விற்றோம், பாதி விற்கலை, எவ்வளவோ பண்ணிட்டு வந்த வெளியே தெரியாமல். மார்ட்டின் மருமக உலகம் பூரா தெரிஞ்சு போச்சியா. யாரை பார்த்தாலும் எங்களை ஒரு கல்லெடுத்து வீசிட்டு போகிறோம், லாட்ரின்னு. அப்போது இதை பாதுகாக்க வேண்டியது
அவர்களுடைய குடும்ப பொறுப்பு. அதற்காகத்தான் சண்டை, அவங்க அப்பா இல்லாதனுடைய விளைவு சண்டை சச்சரவும் தொடங்கிருச்சு. இது தொடருமே தவிர நிறுத்தாது. அடுத்து என்னென்ன நடக்க இருக்குது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஐயா. தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க.